ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு முட்டைக்கோசு கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுங்க. கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து கொடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரைக்கும் வரங்கினா போதும். நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண ஒரு கேரட்டு, 5 பீன்ஸு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கோஸ் சீக்கிரமாக வெந்துடும். கேரட்டும் பீன்ஸும் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இதை முன்னாடியே சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோஸு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இடையில கலந்து கொடுங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டைக்கோஸ் வெந்து வந்துருச்சு. தேங்காய் துருவல் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேணாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.